So good morning எல்லாருக்கும் and வணக்கம். நான் ஷர்லி உங்க ஹெல்த் கேர் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான வைட்டமின் பத்தி பார்க்கலாம். அதுதான் நம்ம விட்டமின் B12. இதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்ம வெஸ்டீஜ் இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ விட்டமின் B2 பாடியில இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம சாப்பிடுற உணவு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிற ப்ரொசீஜர் என்ன இருக்கும் அது ரொம்பவே குறைஞ்சிடும். ஸோ நம்மளுக்கு லேசியா இருக்கிறதாகட்டும், எனர்ஜி இல்லாததாகட்டும், மெயின் ரீசன் நம்ம பாடியில விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாம அனிமியா பேஷண்ட்ஸ்க்கு, ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு, ஹீமோகுளோபின் பாடியில இல்லாதவங்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு விட்டமின் தான் விட்டமின் B12. விட்டமின் B12 புது ரெட் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம நர்வ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். நர்வ் ஹெல்த், ரெட் பிளட் செல் ஃபார்மேஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல விட்டமின் B12 ரொம்பவே நல்ல வேலை செய்யற ஒரு வைட்டமின். இது மட்டும் இல்லாம இது ஒரு வாட்டர் சால்யுபிள் வைட்டமின். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன சொல்யூஷன் இருக்கு, நம்ம கிட்ட நம்ம சப்லிங்குவல் ஸ்ப்ரே இருக்கு. ஸோ நம்ம வைட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரேயோட டோசேஜ் என்ன, 2.2 mcg மட்டுமே. ஸோ அதனால ஒரு ஸ்ப்ரே தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க 1 டேக்கு. ஸோ ஒரு ஸ்ப்ரே 1 டே நம்ம நாக்குக்கு கீழே ஸ்ப்ரே பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு சப்லிங்குவல் ஸ்ப்ரே. ஸோ நம்ம நாக்குக்கு கீழே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிட்டு நம்மளுடைய எனர்ஜியை அதிகப்படுத்திக்கலாம், ரெட் பிளட் செல்ஸ் அதிகப்படுத்திக்கலாம் அண்ட் நர்வ் ஹெல்த் கூட ஹெல்தியா வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்த்.